ஹாய் கைஸ், எங்கள் வீட்டில் இந்த கஸ்தூரி பூ புதுசாக பூத்துருக்கு. ரொம்ப நாளாக பூவே வராமல் இருந்தது. என்ன இவ்வளோ நாள் ஆச்சு பூ வரலன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ தான் அது வந்திருக்கு. ஆக்சுவலாக எங்கள் அத்தை சொல்லிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப நாள் ஆச்சு பூவே வரல, ஆனால் வேற ஒருத்தவங்க வீட்டிலலாம் நிறைய பூ வந்துட்டே இருக்குது, ஏன் நம்ம வீட்டில் வரல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், செடிங்க கிட்ட பேசுனா பூ வந்து பூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அத்தை கிட்ட சொன்னேன். அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களும் வந்து சொன்னாங்க, கொஞ்ச நாளே பூ வந்து பூத்துருச்சு. நான் எங்கள் அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பார்த்தீங்களா நீங்கள் சொன்னீங்கல்ல அதனால தான் பூத்துது அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு காலையில் ஃபுட்டுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ இட்லியும் வேக வச்சுட்டேன். ஏன்னா அவங்க இட்லி அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோவும் எதுக்கும் வேக வச்சுட்டேன், அது சாப்பிட்லன்னா இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணாலும் பாப்பாக்கு அந்த நட்ஸ் பவுடர் 1 ஸ்பூன் போட்டு கொடுத்துடுறது இப்போல்லாம். பாப்பாக்கு அந்த பிப்பை மாட்டி விட்டு தான் சாப்பிட வைக்கிறது இப்போல்லாம். ஆனால் அதை போட்டதுலேருந்து அவங்க அதை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிடுவாங்க. அதில் இருக்கிற பொம்மையை பார்த்துக்கிறதுக்கே அவளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த பிப்பை ஆர்டர் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, சாப்பாடு ஊட்டும்போது ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுது, அதை துவைக்கவும் முடியல.